Chennai Silks in Mega Summer Sale. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு அணிகளாக பிரிந்து நிற்கும் சூழலில் ஒரு அணி எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி சபாநாயகரை சந்திக்கிறது. மற்றொரு அணி சி.வி. சண்முகம் தலைமையிலான மற்றொரு அணி சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் முடிவினையும் அறிவித்து விட்டார்கள், தாவேகாக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பதனை. இப்ப எடப்பாடி கே பழனிசாமி தரப்பினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அடுத்து இவங்களுடைய நகர்வு என்ன? இளபதி, காலையில தான் நம்ம அந்த செய்தியை பார்த்திருந்தோம். சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்தனர். அதனை தொடர்ந்து தற்போது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்போது அவருடன் சேர்ந்து சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலையுமே அந்த ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகள், சட்டமன்றத்தில் தாங்கள் கட்சியிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் யார் என்ற அந்த பட்டியலை வந்து கொடுத்திருக்காங்க. சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணி, துணைத் தலைவராக கோஹரி, கொறடாவாக விஜயபாஸ்கர், அதே போல செயலாளராக காமராஜ் கொடுக்கப்பட்டிருக்கார். எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி, அதே போல கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவராக ஓஎஸ் மணியன் ஆகியோர், செயலாளராக தலைவர் உள்ளிட்டவர்களை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இரண்டு தரப்புமே தற்போது கொடுக்கப்பட்டுள்ள நிலையில யாரோட தான் வந்துட்டு சபாநாயகர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க கடந்த செய்தியில வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது இது போன்ற நடவடிக்கைகள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றி ஒரு அரசை ஆதரிக்கும் பொழுதோ இல்ல எதிர்க்கும் பொழுதோ என்ன நடவடிக்கைகள் அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும், கட்சி தகவல் தடை சட்டம் எல்லாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ரெண்டு தரப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. வேலுமணி தரப்பும், வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராக நியமித்து அவர்களும் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டையுமே சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இரண்டு பேருக்குமே வந்து கொறடா யாருன்றது வந்து முடிவாகாது. அப்ப கொறடாவுடைய உத்தரவை மீறினால் மட்டும்தான் அப்போது இந்த அரசுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அந்த நிலைப்பாடை எடுக்கும் பொழுது அவர்கள் மீதான ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தகவல் தடை சட்டம் வந்துட்டு பொருந்தும். ரெண்டையும் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து வழக்குழிஞ்சு போயிடும். ஏன்னா எப்படி இருந்தாலுமே வந்து விப்போடைய ஒரு உத்தரவை மீறி, கொறடாவுடைய உத்தரவை மீறி வந்துட்டு யாரும் செயல்பட போறது கிடையாது. அவ்வாறு செயல்படும் பொழுது நிச்சயமாக அது போன்ற விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தற்போது இரண்டு தரப்புமே அந்த கொறடா ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல அவர்கள் பொதுவான சட்டமன்ற உறுப்பினராக தான் இருப்பார்கள். அவர்களுடைய வாக்குகள் யாருக்கு வேண்டுமானாலும் செலுத்தப்படலாம். அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை என்பதுதான் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம அலுவலர்களை நேரில் சந்தித்து கேட்கும் பொழுது அவங்க சொன்ன தகவல். அதனால இப்போது நிலையில பார்த்தோம்னா தாவேக்காரத்தை ஆதரிக்கக்கூடிய முடிவு சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவங்க வந்து எதிர்ப்பான ஒரு நிலையில இருக்காங்க. அதனால இரண்டு பேருடைய அந்த ஆபீஸ் பேரர்ஸ் நிர்வாகிகளை வந்து சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினராகவே இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை சரி எடப்பாடி பழனிசாமி தரப்பை வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க, எஸ்.பி. வேலுமணி வந்து ஏத்துக்கல அப்படின்னா இவங்க வந்து அப்ஸ்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நாளை அவையில வந்து பங்கேற்கிறதுனாலே அவையில பங்கேற்று வாக்குகளை மாற்றி செலுத்தும் பொழுதுதான் அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை, அவைகளுடைய நடவடிக்கையில இல்லவே இல்லை அப்படின்னா அவங்க யாருக்கும் வாக்களிக்கவும் இல்லை, எதிர்ப்பான மனநிலையும் இல்லை. அதனால அவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவினர் ஆலோசிட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு முடிவை ஒன்று நேரில் வந்து சபாநாயகர் வந்து அவங்க தரப்பை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், எடப்பாடி பழனிசாமி தரப்பை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இல்ல ரெண்டு தரப்போடைய எதையும் ஏத்துக்கல அப்படின்னா அவங்க நேரில் வந்து தங்களுடைய வாக்குகளை தாவேக்காரத்துக்கு ஆதரவாக செலுத்துவாங்கன்னு தான் சொல்லப்படுது. நீங்க சொன்னது போல ஸ்டாலின், வராமல் இருப்பது இன்னுமே சேஃபர் சைடா அவங்க உணர்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வராமல் இருப்பது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதையும் தடுக்கும். அதே நேரம் அவையில் அன்றைக்கான அந்த பெரும்பான்மை நம்பர்ஸ் அதுவும் குறையும். அதனால தாவேக்காவுக்கான பெரும்பான்மை கிடைப்பது எளிதாகவும் இருக்கும். இப்போ அதிமுகவினுடைய பிளவை ஆதரிக்கிறதா தாவேக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்டாலின், நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் யாரையெல்லாம் சென்று சந்திக்கிறார் அப்படின்றதுலயே முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நேத்து அவர் அதிமுக தரப்புல இருந்து யாரையும் சந்திக்கல. இந்த முறை அவர் சி.வி. சண்முகம் தரப்பை மட்டும் சென்று சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறதே, அது தொடர்பான விவரம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பை முதலமைச்சர் இன்றைக்கு சந்திக்க செல்லவில்லையா?
தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமையான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் புகுதுன்ற வகையில ஒரு மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை வந்துட்டு தொடர்ச்சியா சந்திச்சு வராது. மிக முக்கியமாக தேர்தல் அரசியல்ல அவருடைய எதிர் துருவமாக அவரால் சொல்லப்பட்ட திமுகவுடைய தலைவர் திமுக தலைவரை நேரில் சென்று சந்தித்திருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பா தான் பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இரண்டு தரப்பு தற்போது பிரிந்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையிலும் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலையும் எடப்பாடி பழனிசாமியை அவர் போய் சந்திப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட ஒரு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சி வி சண்முகம் தரப்போட வந்துட்டு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. அதனால இப்போது அதிமுக பொதுச்செயலாளரை சென்று சந்தித்தால் அது சரியாக இருக்காது என்ற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் தற்போது வரைக்கும் அதை தவிர்த்துட்டு வருவதாக கூறப்படுது. இன்று காலை சி வி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பு முடித்த பிறகு அந்த தகவலை பகிர்ந்தார். இன்று மதியத்திற்கு மேல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேரில் வந்து தங்கள் தரப்பை சந்திக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில ஒருவேளை இந்த சந்திப்பு நடந்தாலும் கூட அதிமுக பொதுச்செயலாளர் அடிப்படையில ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தாலும் கூட சி வி சண்முகம் தரப்போ இந்த வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களோ தமிழ்நாடு முதலமைச்சரை எந்த விதமான கேள்விக்கும் உள்ளாக்கப்படுவதில்லை, கேள்விக்குள்ளாக்க மாட்டார்கள் என்றுதான் கருதுகிறேன். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மரியாதை நிமித்தமாக அனைத்து தலைவர்களையும் சந்திக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில அதிமுக பொதுச்செயலாளர் சென்று சந்தித்தால் கூட எந்த விதமான பிரச்சனையும் எழப்போவதில்லை. ஆனால் முன்னதாக யாரை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விதான் சி வி சண்முகம் தரப்பையா அல்லது மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமியா அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ சபாநாயகர் தரப்புல இரண்டு புறத்திலிருந்தும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு தரப்பும் வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும். இப்போ இந்த இரண்டு பேரை தேர்வு செய்வதில் சபாநாயகரனுடைய பங்கு அப்படின்றது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை தானா, இல்லை ஏதேனும் விதிகளுக்கு உட்பட்டு அவர் தேர்வு செய்வாரா? இப்போ சபாநாயகர் முன்னாடி இருக்கு, பால் அவருடைய கோர்ட்ல இருக்கு, என்ன செய்வார் சபாநாயகர் அடுத்து? சிலபதி, அதாவது சபாநாயகருடைய அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவருக்கு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. அவருடைய முடிவு இறுதி முடிவு. இது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ நீதிமன்ற நடவடிக்கையில கூட அவருடைய முடிவை வந்து கேள்விக்கு உள்ளாக்க முடியாது. அதனால அரசுக்கான ஆதரவை சி வி சண்முகம் தரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் நிச்சயமாக யாருக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலுமே கூட இந்த இரண்டு தரப்பும் மனு கொடுக்கக்கூடிய நிலையில அதை பரிசீலனை இருப்பதாக வந்து சொல்லி அதை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கிறது. ஒருவேளை இவங்களுக்கான அந்த எண் அடிப்படையில், அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் யாருக்கு அதிகமாக இருக்கிறாங்க என்பதை பொறுத்து அந்த நடவடிக்கைகள் வந்து இருக்கும். இணைப்பிலே நீங்க தொடருங்க ஸ்டாலின். The Chennai Silks in Mega Summer Sale.